அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 16/12/2024 திங்கட்கிழமை. இன்று முதல் விநாயகர் பெருங்கதை என்று சொல்லப்படுகின்ற விநாயகர் சஷ்டி விரதம் ஆரம்பமாகின்றது. இன்று முதலாம் நாள். உங்கள் அனைவருக்கும் மலேசியா கோலாலம்பூர் கோட்டுமலை விநாயகப் பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். கோட்டுமலை விநாயகப் பெருமானுடைய அருளால் வாழ்க்கையிலே எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கட்டும். உத்தியோகம், வியாபாரம், தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கட்டும். காரிய தடைகள் நீங்கட்டும். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் கோட்டுமலை விநாயகப் பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் மார்கழி மாதம் 1ஆம் நாள். இன்று ஷடசீதி புண்ணிய கால நாள். சைவர்கள் சிவபெருமானை வழிபட அற்புதமான நாள். சிவாலயங்களுக்கு சென்று அல்லது சிவபெருமான் இருக்கின்ற ஆலயங்களுக்கு சென்று 16 முறை பிரதட்சணம் செய்து வழிபடுவது இந்த சிவபதி புண்ணிய காலம் என்று சொல்லப்படுகின்ற ஷடசீதி புண்ணிய காலத்திலே செய்ய வேண்டிய வழிபாடு. இன்று பிற்பகல் 1:54 வரை பிரதமை திதி உள்ளது. அதன் பின்னர் துதியை திதி உள்ளது. இன்று அதிகாலை 3:37 வரை மிருகசீர்ஷ நட்சத்திரமும் அதன் பின்னர் திருவாதிரை நட்சத்திரமும் உள்ள நாள். இன்று முழு நாளும் சித்தயோகம் உள்ளது. இன்று விசாகம் மற்றும் மனுஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்று நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும் உள்ளது. இன்று ராகுகாலம் காலை 7:30 முதல் 9 மணி வரையும், குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரையும், யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 மணி வரை உள்ளது. இப்பொழுது இன்றைய பொதுராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, சுகமான நாள். ஆரோக்கியம் மேம்படும். சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள் குறையும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன், அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நாள். தொழில் வியாபாரத்திலே திடீர் லாபம் உண்டு. பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண எடுத்த முயற்சி முன்னேற்றம் கிடைக்கும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி வந்து சேரும். நல்ல செய்தி வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து சொந்த ஊர், சொந்த நாடு, தாய் நாட்டுக்கு வருபவர்களுக்கு அனுகூலமான நாள். ஏர்போர்ட், ஹார்பர் மற்றும் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அனுகூலமான செய்திகள் வந்து சேரும். ஃபோட்டோகிராஃபராக இருப்பவர்கள், வீடியோகிராஃபராக இருப்பவர்கள், கிராஃபிக் டிசைனராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நாள். ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது ஆர்டர்கள் கிடைக்கும். கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. ஐயப்பனை சரணகோஷம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. ரிஷபராசி அன்பர்களே, தெளிவான சிந்தனை வரும் நாள். குழப்பமாக இருந்த சில விஷயங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு நல்ல தெளிவு கிடைக்கும். திங்கிங் அண்ட் தாட் நல்லா இருக்கும். கடன் விஷயத்திலே இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு குறையும். வீட்டில் சம் மாடிஃபிகேஷன், அதாவது எக்ஸ்பேண்ட் பண்ண நினைப்பவர்கள், எக்ஸ்டென்ஷன் பண்ண நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், குவாரி நடத்துபவர்கள், மொபைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்துவிட்டு வேலை தேடும் சில மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. மருத்துவத்துறை மாணவர்கள், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அற்புதமான நாள். அக்கௌண்டனாக, சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக, ஆடிட்டராக அல்லது அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்கிறவர்களுக்கெல்லாம் நன்மைகளையும் வாய்ப்புகளையும் தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. ஸ்ரீ சரபேஸ்வரரை சுத்தமான நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மிதுன ராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். சில விஷயங்களில் பொறுமையாக இருக்கணும். வீட்டில் உள்ளவர்களுடன் பிரச்சனை வேண்டாம். சகோதர வழியிலே பிரச்சனை வேண்டாம். பயணங்களின் பொழுது கவனமாக இருக்கணும். டிரைவராக இருப்பவர்கள் கவனமாக டிரைவிங் செய்ய வேண்டிய நாள். கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். மாணவர்கள் படிப்பிலே நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள்.
தேர்வுகளிலே பரீட்சையிலெல்லாம் நல்ல புள்ளிகள் மார்க்கெல்லாம் கிடைக்கக்கூடிய நாள். விவசாயிகளுக்கு அனுகூலமான நாள், லாபம் கிடைக்கும். நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூபாலம் காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி வந்து சேரும். அதே மாதிரி வெளிநாட்டில் தொழில் பிஸ்னஸ் தொடங்க நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பஞ்சமுக விநாயகர் வழிபாடு. பஞ்சமுக விநாயகரை அருகம்புல் மாலை சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சந்திர பகவானை ராசியதிபதியாக கொண்ட கடகம் ராசி என்பர்களே, சூரிய பகவானால் பணிச்சுமை இருக்கும், ஆனால் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். பிரிந்தவர்கள் சிலர் ஒன்று சேர்வார்கள். மறுமணத்துக்காக செகண்ட் மேரேஜ் அல்லது தேர்ட் மேரேஜுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. எதிர்பார்த்த மாதிரி லைஃப் பார்ட்னர் கிடைப்பார். ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். டெய்லரிங் செய்பவர்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உள்ளன, புது ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைக்கும். கலை இலக்கியத்தில் சிலருக்கு ஆர்வம் கிடைக்கும். ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சூலினி துர்க்கை வழிபாடு. சூலினி துர்க்கைக்கு சிவப்பு குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. சிம்ம ராசி அன்பர்களே, சூரிய பகவான் உங்கள் ராசி அதிபதி அனுகூலமாக இருப்பதனால் ஆன்மீக ஸ்தலம், புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்கின்ற வாய்ப்பு கிடைக்கும். விஐபிக்களின் நட்பால் நன்மைகள் கிடைக்கும். பழைய வீட்டை விற்றுவிட்டு புது வீடு வாங்குவதற்கு எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு. அதே மாதிரி ஹவுசிங் லோன், ஹோம் லோன் அப்ளை செய்தவர்கள் அல்லது எஜுகேஷன் லோன் அப்ளை செய்தவர்களுக்கெல்லாம் நல்ல செய்தி வந்து சேரும். தந்தை வழி உறவுகளுடன் உறவு பலப்படும். பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், ஸ்டீல் இரும்பு வியாபாரம் செய்பவர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. வெளிநாட்டிலே படிக்கும் லா, சட்டத்துறை மாணவர்கள், மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அற்புதமான நாள். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வந்து போகும், விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பைரவர் வழிபாடு. பைரவ பெருமானுக்கு மிளகு தீபம் சிவப்பு துணியில் ஏற்றி வழிபடுவது, சுத்தமான நல்லெண்ணெய் விட்டு வழிபடுவது. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கன்னி ராசி அன்பர்களே, நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். பொறுமையாக இருக்கணும், அவசரப்படக்கூடாது. வீட்டில் உள்ளவங்களிடம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது. பிள்ளைகள் குழந்தைகளால் கொஞ்சம் தொந்தரவு இருக்கும், ஆனால் சமாளித்து தான் ஆகணும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்பு துறையில் பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலமான நாள். ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக இருக்கும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள், ஐடி, பிபிஓ, கேபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நன்மைகள் உண்டு. வெளிநாட்டில் ஹெல்த் ஒர்க்கராக, நர்ஸாக பணிபுரிப்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா போன்ற மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கும் புது கஸ்டமர்கள் எல்லாம் கிடைப்பார்கள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு. நரசிம்ம பெருமானை காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். மாணவர்களுக்கு அனுகூலமான நாள். வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி இருக்கிற மாணவர்களுக்கு அதற்கான முயற்சியில் நல்ல பலன் கிடைக்கும். கார், பஸ், லாரி டிரைவராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். வேலை தொழிலில் இருந்த நெருக்கடி கொஞ்சம் குறையும். ஃபோட்டோ ஸ்டுடியோ வைத்திருப்பவர்கள், பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் தரக்கூடிய நாள்.
ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பரம்பரை சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை சிவப்பு அரளிப்பூவால் மாலை சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. விருச்சிகராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்குன்னு தேவையில்லாமல் மற்றவங்களோட விஷயத்தில் மூக்கை நுழைக்கக்கூடாது. அப்புறம் பிரச்சனை உங்களுக்கு தான் ஜாஸ்தியாகவும் கூடும். கணவன் மனைவியிடையே வாக்குவாதங்கள் வரும். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும். விட்டு கொடுத்து போங்க. திருமண மண்டபம், கல்யாண மண்டபம், பார்ட்டி ஹால், மினி ஹால், கன்வென்ஷன் சென்டர் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். டெய்லரிங் செய்பவர்களுக்கு அற்புதமான நாள். வாட்டர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஆர்ஓ அல்லது வாட்டர் கேன் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நாள். மத்தியானத்துக்கு அப்புறம் பயணங்கள், பிரயாணங்கள் பொழுது கவனமாக இருக்கணும். சிலருக்கு தேவையில்லாத தலைவலிகள், டிப்ரெஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. சமூக சேவையில் சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும். தம்பதிகள் சாயந்தரத்துக்கு அப்புறம், மாலை நேரத்துக்கு அப்புறம் விட்டு கொடுத்து போங்க. சின்ன சின்ன விஷயங்களை பெருசாக்காதீங்க. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. அதிர்ஷ்டமான வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கும் நாள். ஆஃபீஸ் அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு இருந்த குழப்பங்களுக்கு சிலருக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. மேனேஜராக கூட இருக்கலாம். அரசு ஊழியர்கள், அரசாங்க ஊழியர்களுக்கு சிலருக்கு புது பொறுப்பு வந்து சேரும். அதே மாதிரி சட்டத்துறையில் வக்கீலில் இருக்கவங்க, சட்டத்துறையில் இருக்கிறவங்க, லா ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அற்புதமான நாள். கலைஞர்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கங்க. சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கூட கிடைக்கும். அது சம்மந்தப்பட்ட விசா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். சினிமா சின்னத்திரையில் ப்ரொடியூசராக இருப்பவர்கள், டிஸ்ட்ரிபியூட்டராக சினிமாவில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல தகவல்கள் வரும் நாள். சிலருக்கு பழைய பாக்கிகள் வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. சனீஸ்வர பகவானை ராசிதிபதியாக கொண்ட மகரம் ராசி அன்பர்களே, மாணவர்கள் படிப்பிலே, கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். என்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உள்ளது. விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கும். வெளிநாட்டிலே சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், மினிமார்ட் வைத்திருப்பவர்களுக்கு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். சிலருக்கு திடீர் பயணங்கள் உண்டு. பயணங்களால் நன்மைகள் கிடைக்கும். உங்களுடைய நெட்வொர்க் எக்ஸ்பேண்ட் ஆகும். இன்று உங்களுக்கு அனுகூலமான பலனை தர நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. சொர்ண ஆகர்ஷண பைரவரை 3 சுத்தமான நல்லெண்ணெய் தீபத்தால் வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. கும்பராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும். தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும். பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். சொந்த ஊரிலே ஒரு வீடோ இடமோ வாங்கணும் நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், பேக்கரி நடத்துபவர்கள், டிஃபன் சென்டர் வைத்திருப்பவர்கள், மெஸ் நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். ஆன்மீகவாதிகள், புரோகிதர்கள், ஆலய அர்ச்சகர்கள், ஜோதிடர்கள் இவர்களுக்கெல்லாம் நன்மைகளை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி வராகர் வழிபாடு. லக்ஷ்மி வராகரை சுத்தமான நெய்யினால் 2 தீபமேற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மீனராசி அன்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். புது முதலீட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஜவுளி கடை
வைத்திருப்பவர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் கவனமாக பிஸ்னஸை ஹேண்டில் பண்ண வேண்டிய நாள். பிஸ்னஸ் பார்ட்னருடன் சில பிரச்சனைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கு வாய்ப்புள்ளது. அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு சில நெருக்கடிகள் இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நியூரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், ஆர்த்தோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எடுத்த முயற்சியிலே முன்னேற்றம் ஏற்படும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பகவதி அம்மன் வழிபாடு. பகவதி அம்மனுக்கு சிவப்பு வஸ்திரம் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்க எல்லாம் வல்ல இலங்கை யாழ்ப்பாணம் மானிப்பாய் மருதடி விநாயக பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.